Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு, நம்ம வந்து இந்த ஷார்ட்ஸ் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதோட டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. நம்ம ஷார்ட் எடுத்தது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த இடத்துல இருக்கும் ஞாபகம். ஸோ நம்ம வந்து சொல்லும் போது வந்து இதான் வந்து ஸ்டாப் வந்து டார்கெட்டாக சொல்லியிருந்தோம் 24 23 960. ஸோ இன்னைக்கு லோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக ஓகேவா, எக்ஸாக்டாக அந்த ஜோனில் வந்துச்சு. அதே மாதிரி இந்த சேனல் வந்து ட்ராப் பண்ணிட்டு நானும் வந்து என் சைடில் வந்து தான் இந்த 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 ட்ரேடு போதும் அப்படின்னு புக் பண்ணிட்டேன். இப்போ புக் பண்ணதுக்கப்புறம் என்ன என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இங்கேருந்து திரும்பி வந்து தான் இது ஆனால் ஃபுல் சேனல் போகுமா தெரில, பட் ஆனால் வந்து ரைஸ் வரதுக்கு வந்து சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம இந்த 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 இது சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, அது வரதுக்கு வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால நான் வந்து என்னோட வியூ வந்து அந்த மாதிரி இனிஷியேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் இங்கே வந்து இதுலேயும் சொல்லியிருக்கேன். ஸோ ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து கரெக்டாக கேப் டவுன் ஆச்சு. ஸோ அதே மாதிரி ரெஃபரன்ஸ் ஸ்டார்ட் போட்டிருந்தோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதை 2020. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நான் புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து லாங்ஸ் 980 24,000 வந்து லாங்ஸ் எடுத்து அந்த 950 கீழே வந்து ஸ்டாப் லாஸ்ன்ற மாதிரி வச்சிருக்கேன். ஏன்னா இது மேஜர் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்ட் தான். பட் நான் என்னன்னா அதான் புல்ஸ் வந்து திரும்பியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2460 80 ஜோனுக்கு மேலே வந்து புல்ஸோட ஆதிக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஃபைனலாக அந்த லெக் முடிஞ்சு போச்சு. அதில் அந்த வியூ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட இது வந்துச்சு. இப்போ தான் இங்கேருந்து என்னோட எதிர்பார்ப்பு வந்து அப் சைடாக தான் இருக்குது. பட் ஆனால் தான் இது மேஜரோட ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக தான் பொசிஷன் இருக்குன்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் இந்த இடத்துல ஷார்ட் எடுக்கும்போது நிறைய பேர் புரிஞ்சிருக்காது ஏன் ஷார்ட்டுன்னு. நான் அங்கே வந்து ஸ்ட்ரக்சராகவும் ரிஸ்க் ரிவார்டை மட்டும் தான் பார்த்தேன். அதே விஷயம் தான் நான் இப்போ இங்கேயும் பார்க்குறேன் அப்படின்றத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து 5% ஏறி தான் இருக்குது. அதே மாதிரி யூஎஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4%. ஸோ ஓகேவா, ஆக்சுவலாக இதுதான் வந்து மேஜர் கல்ப்ரேட் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் நல்லா ஃபால் ஆனதுக்கு. அதுவும் இல்லாமல் இது கூட வந்து இது ஏறுது அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா, இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ யூஎஸ் ஆயிலும் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஆயில் வந்து மேலே வந்துட்டு தான் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நல்லா நல்லா மேலே வந்துச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஞாபகம் இருக்குங்களா, நம்ம இந்த கீழே இருக்கும்போது சொன்னோமே 120லேருந்து 150 சொல்லி அதை நோக்கி அது போகுது. ஆனால் இப்போ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அது ஒரு சில ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. நான் அது இன்னும் ஒர்க் அவுட் பண்ணல. பட் நான் அதை நம்ம ட்ரேட் பண்ணுறது இல்லைன்றதுனால நான் பெருசாக ஒர்க் அவுட் பண்ணல. ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து அது கூல் ஆஃப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கூல் ஆஃப் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் ஆகும்? ஸோ மேக்ஸிமம் வந்து இது வரைக்கும் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கூல் ஆஃப் ஆகிட்டு அப்புறம் திரும்பி பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே போகும். ஸோ ஸ்ட்ரக்சராக பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே இந்த மாதிரி பார்த்தீங்க. ஸோ க்ரூட் வந்து நம்ம இந்த இடத்துல லாங் சொல்லியிருந்தோம் அவருக்கு ரொம்ப நேரமாக நம்ம இங்கேயே சொல்லிட்டே இருந்தோம். நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிரச்சனை வந்து எதாவது கலப்பி விட்டு இது பண்ணுவாங்கன்னு. ஸோ இப்போ அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 68லேருந்து 88 வரைக்கும் வந்துச்சு. $20 வந்து வந்துச்சு. ஸோ $20ன்றது பெரிய மூவ். அதுலேயே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூவுக்கு இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60%ல வந்து நிற்கிது. ஸோ அதனால அங்கேருந்து ஒரு புல் பேக் வரும். அந்த புல் பேக்லேருந்து இதோட 60% வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி வச்சுட்டிங்கன்னா திரும்பி எடுத்து திரும்பி மேலே போவானா. அதான் 120 150ன்றது வந்து என்னோட ஃபண்டமெண்டலான டார்கெட்டு. பட் ஆனால் அது எப்படி போக போகுது அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ அதான் அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சிருந்தீங்கன்னா அதான் இதுவும் ஏறி இருக்குது, இதுவும் இருக்குது, மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எப்படி இருக்குன்னா இம்பாக்டாக வந்து எம்டிஎல் வந்து ஸ்லைட் நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். ஸோ ஓவராலாக வந்து இது நம்ம இந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம ரன் பண்ணுறோம்ல, கடைசி 2 நாளாக நல்ல ப்ராஃபிட் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9,000 நெகட்டிவ்ல இருக்குது. அது அந்த விக்ஸ் ஏறினதுக்கு அதெல்லாம்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். மிச்சபடி நான் எல்லா பொசிஷன்ஸும் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி பொறுமையாக தான் வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் நம்ம நல்லா மைண்டில் வச்சுப்போம். மிச்சபடி வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம அந்த ஆலிஸ் ப்ளூ அக்கௌண்ட்டில் மந்த்லியில் மட்டும் பண்ணுறோம்ல, ஸோ அதில் வந்து அதுலேயும் எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு 3,000. ஸோ நான் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம 28 பொசிஷன் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இன்றைக்கி. ஏன்னா ஜென்ரலாக நான் வந்து இந்த மந்த்லி பொசிஷன்லாம் எடுத்தேன்னா லாஸ்ட் வீக் வரைக்கும் கேரி பண்ணி போக மாட்டேன். ஸோ இப்போ லாஸ்ட் வீக் உள்ளே வந்துட்டோம். சரியா, வியாழக்கிழமை ஆயிடுச்சு. வேன் வெளிக்குள்ள வந்து அந்த பொசிஷனை கட் பண்ணிட்டு வேறு ஏதாவது பொசிஷன் எடுக்கணும். நான் அந்த ஃப்ரீ மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் ஏதாவது வியூ வந்ததுன்னா பொறுமையாக பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சபடி வேறு எந்த பொசிஷனும் இனிஷியேட் பண்ணல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் இந்த பொசிஷன் அப்படியே ஆகஸ்ட்ல இருக்குது. ஸோ அது நல்ல ப்ராஃபிட் தான் இருக்குது. அதே மாதிரி செப்டம்பரில் இந்த பொசிஷன் வந்து ஓகே இந்த வந்து ரேஷியோ தான் வச்சுருந்தேன். ஸோ அது 1:4 இருந்துச்சு. அதுவும் ஓகே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எம்டிஎம்ஓ நெகட்டிவ் இருக்கிறது சாரி இன்னைக்கு வந்து எம்டிஎம்ஓ நெகட்டிவ் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த விக்ஸோட இம்பாக்ட் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஃபைனலாக செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,996 ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம அந்த ஏற்றம்ல வந்து பண்ணியிருந்தோம் அவருக்கு நேற்று வந்து கொஞ்சம் பொசிஷனை கம்மி பண்ணி போட்டிருந்தோம் அவருக்கு ப்ரைஸை மேட்ச் பண்ணியிருக்காங்க.
ஆக்சுவலாக இது வந்து 280 வந்துச்சு, இது வந்து 140 வந்துச்சு. இப்போ இது வந்து கரைஞ்சி வந்துச்சு. ஆனால் இது மேலே ஏறி வந்துச்சு. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா அது சென்டராக இருக்குது. சென்டரானா எப்படி இருக்குன்னா 180 ருபீஸ், அது ப்ரொடெக்ஷன் ரூ. 20, இது 220 ருபீஸ், அது ப்ரொடெக்ஷன் வந்து ரூ. 20. ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு 160 ருபீஸ், இந்த பக்கம் வந்து ஒரு 200 ருபீஸ்ன்ற மாதிரி வந்து பொசிஷன் வந்து பில்ட் ஆகி நிற்கிது. ஸோ இது மட்டும் தான் நம்ம மேஜராக வந்து மைண்டில் வச்சிருக்கோம். ஸோ இது அதே மாதிரி என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் மட்டும் இதை நான் மைண்டில் வச்சிருக்கிறேன். ஸோ அகைன் கமிங் பேக் டு அதான் எக்ஸ்பெக்டேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன் திரும்பி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னது அப்படின்றது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் எதிர்பார்க்குறது வந்து இங்கேருந்து மேஜராக ஒன்று இங்கே வரணும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸில் வந்து மீட் ஆகுன்ற மாதிரி எனக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஃபர்தராக அது உடஞ்சி கீழே வரணும். ஆனால் அதுக்கு வந்து இந்த 950 ஜோன் இந்த கேப் பார்த்துருக்கீங்களா, இந்த கேப்பு சரியா, இந்த கேப்பு இந்த சப்போர்ட் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். அப்படின்னா திரும்பி மேலே ஏறி இந்த லோ வந்து உடையணும். உடஞ்சா தான் இது உடஞ்சி இது வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு புல் பேக் வரும்ன்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ அது என்ன நடக்குது எப்படின்றதுலாம் நம்ம பொறுமையாக பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்ன அப்படின்றதெல்லாம். ஸோ மீதி வந்து எது வந்தாலும் வந்து அகைன் ஏன்னா இப்போ விக்ஸ் ஏறி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் காஷியஸாக வந்து பார்த்துக்க வேண்டியதான் சரியா. விக்ஸு அதே மாதிரி க்ரூடு ரெண்டுமே ஏறி இருக்கிறதுனால கொஞ்சம் காஷியஸாக மட்டும் வச்சுக்கணும். பட் நான் லாங்குன்றதை மட்டும் நான் மைண்டில் வச்சிருக்கிறேன். அதான் மேலே போதா கீழே போகிறதான்றது நம்ம நாளைக்கு என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்கள் பொசிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி உங்களோட அவுட்கம் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்லேயே வந்து நீங்கள் பர்சனலாக வந்து வாய்ஸ் நோட்டோ இல்லைனா மெசேஜை போட்டிங்கன்னா நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுங்கள், ரிஸ்க் ரிவார்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஆட்டிடியூட் இருந்ததுன்னா போதும். ஓகேவா. சும்மா வெறும் பொசிஷன் வச்சுன்னு உருட்டின்னு இருந்தீங்கன்னா செட் ஆகாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கீ அப்படின்றத வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் வந்து நாளைக்கு தான் நடக்க போகுது அப்படின்றத பற்றி பெருசாக யோசிக்காம அழகாக அன்னைக்கு என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் நம்ம பொசிஷன் பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஆங்கிளில் தான் நான் அப்ரோச் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட யூடியூப்பில் கற்றுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பர்சனலாக கற்றுக்கிறவங்களும் சரி, மோஸ்ட் ஆஃப்லி எல்லாருமே இந்த ஆட்டிடியூட்ல தான் இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, எனக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கிற பொசிஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் ஓகேவா, இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் இந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரையும் ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டு ரிலாக்ஸ் ஆகின மாதிரியே நீங்களும் ஜாலியாக ரிலாக்ஸ்டாக எல்லாத்தையும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு நம்ம பார்க்குற வரைக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. மீதி எதுனால வந்து நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ டில் தென் டேக் கேர் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.